இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் சங்கீதா பிரிவு குறித்து பத்திரிகையாளர் சங்கர் பல தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் விஜய் கடைசியா கோட் படத்துல நடிச்சிருந்தாரு. தொடர்ந்து ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. அத வினோத் இயக்குறாரு. இதற்கு நடுவுல தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி இருக்காரு. 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல தாவேகா களம் காண இருக்கு. அந்த கட்சியோட முதல் மாநாடு அண்மையில நடைபெற்றிருந்தது. அதுல லட்சக்கணக்கானோர் கலந்துக்கிட்டாங்க. விஜயோட தாய் ஷோபாவும் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகரும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா விஜயோட மனைவி சங்கீதா, மகன் சஞ்சய், மகள் ஷாஷா ஆகிய 3 பேரும் மாநாட்டுக்கு வரல. இந்த நிலையில இது குறித்து பேசி இருக்கிற பத்திரிகையாளர் சங்கர், விஜயும் சங்கீதாவும் நிரந்தரமா பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்றது குறித்து தெரியாது. ஆனா ஜோதிடர் ஒருவர் விஜய் கிட்ட நீங்க பிரம்மச்சாரியமா இருந்தா ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அந்த கடலூர் ஜோதிடர் விஜயோட வாழ்க்கையில முக்கியமான ரோல் வகிக்கிறாரு. எனவே அந்த ஜோதிடர் ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தா தன்னோட மனைவிய விஜய் பிரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சினிமாக்காரர்களோட வாழ்க்கையில ஜோதிடர்கள் பங்கு முக்கியத்துவமா இருக்கும். ஆனா ஒண்ணு, விஜய் இப்பொழுது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. கலைஞர் கருணாநிதியோ எம்ஜிஆரோ தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய மறைச்சு வச்சது கிடையாது. எனவே சங்கீதா குறித்து விஜய் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.